இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அரசியல் கட்சிகளின் சாலை விலங்குகளை முறைப்படுத்தும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய வேண்டும் என்று தாவேக சார்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுப்பையா. அவரோடு பேசலாம். சுப்பையா, மனுவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு இந்த மனுவினை அளித்திருக்கிறார்கள் தாவேகவினர்? கரூரில் தமிழக வெற்றிக்கழகத்தின் சார்பில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் நடிகர் விஜய் கலந்து கொண்டார். அதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் 41 பேர் சிக்கி உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் அரசியல் கட்சிகள் ரோடு ஷோ நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தமிழக அரசும் இது தொடர்பாக கடந்த 5ஆம் தேதி அரசியலில் இதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறையை உருவாக்கி அரசு வெளியிட்டிருந்தார்கள். இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரி தாவேகாவுடைய இணை பொதுச் செயலாளர் டிடிஆர் நிர்மல்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அவர் வழக்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோடு ஷோக்களுக்கு அனுமதி கோரும் அரசியல் கட்சிகளில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும், ஆனால் தங்களை போன்ற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் வழிகாட்டு நெறிமுறைகள் ஒரு புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு அங்கீகாரம் பெறாத கட்சிகளுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் வழிகாட்டு நெறிமுறை கூறப்பட்டுள்ள நிபந்தனைகளில் முற்றிலும் பின்பற்றுவதற்கு சாத்தியமில்லாத ஒன்றாக உள்ளதாகவும், கட்சி நிகழ்ச்சிகளுக்கு கூட அனுமதி பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் வழிகாட்டு நெறிமுறைகளில் அரசின் பொறுப்புகள் கட்சிகள் மீது பிரிக்கப்படுவதாகவும் அந்த மொழியில் குற்றச்சாட்டியுள்ளார். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் தாவேகா ஏற்கனவே தாங்கள் அளித்துள்ள பரிந்துரைக்கு எதிராக இருப்பதாகவும், எங்களுடைய பரிந்துரைகளை முற்றிலுமாக அரசு தரப்பில் பரிசீலிக்கவில்லை, நாங்கள் சொன்ன பரிந்துரைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிவித்துள்ளார். ஏனென்றால் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்பொழுது நீதிமன்றம் இவருடைய பரிந்துரைகளை ஏற்று அதற்கு ஏற்றால் போல் வழிகாட்டுகளை உருவாக்குமாறு தலைமை உத்தரவிட்டிருந்தார். அதையும் சுட்டிக்காட்டி இந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். எனவே தற்போது வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்துவிட்டு அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் பரிசீலித்து புதிதாக வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குமாறு அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த வழக்கு கூறப்பட்டுள்ளது. இந்த மனு இன்னும் ஓரிரு நாட்களில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டியா சுபையா, நீங்க மனுவில் குறிப்பிட்டிருந்த சில விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. வழிகாட்டு நெறிமுறையில் கூறப்பட்டுள்ள நிபந்தனைகள் பின்பற்றுவதற்கு சாத்தியமில்லாத வகையில் இருக்கிறது அப்படின்னும், அரசினுடைய பொறுப்புகள் கட்சிகள் மீது திணிக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயங்களையும் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நிபந்தனைகளாக பொதுவாக ஒரு சாலை வளத்திற்கு அரசினுடைய நிபந்தனைகள் என்னென்ன இருக்கு? அதாவது வழக்கமான உள்ள நிபந்தனைகளை விட தற்போது நீதிமன்ற வழக்கு தொடரப்பட்டிருப்பதால் இது தொடர்பாக புதிய வழிகாட்டு முறை நிர்வாகம் தொடர்பாக தமிழக அரசு பல்வேறு விதிமுறை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக அதாவது ஒரு 5000 பேருக்கு மேல் கூடுவதாக இருந்தால் இதற்கான கூடுதல் டெபாசிட் அதை செலுத்த வேண்டும். 5 லட்சம் பேருக்கு மேல் இருந்தால் அதற்கான ஒரு தொகையை செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் அந்தந்த மாவட்ட ஆட்சியிடம் முறையான அனுமதி பெற வேண்டும். அதன் பிறகு அரசுடைய தலைமைச் செயலாளரும் அனுமதி பெற வேண்டும், காவல்துறை அனுமதியும் பெற வேண்டும், தீயணைப்புத்துறை அனுமதி பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் அது தொகை எவ்வளவு கூட்டம் கூடுகிறது, எவ்வளவு பேர் வருவார் என்பதை பொறுத்து அதற்கான தொகையை டெபாசிட் செய்வது, அதே போன்று அவர்களுக்கான அனைத்து தேவை வசதிகளையும் இவர்களாக செய்து அரசுக்கு தரவே வழிமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும், அவர்கள் எந்த இடத்தில் தேர்வு செய்கிறார்களோ அந்த இடம் முதலாக அவர்களுக்கு ஒதுக்கப்படும். பதிவு செய்யப்பட்ட கட்சிகளை குறித்து குறிப்பிடப்படவில்லை. பதிவு செய்த கட்சிகளை பொறுத்தவரை அதன் பிறகு இருக்கின்ற இடங்கள் ஏதாவது இடத்தை தேர்வு செய்து கொடுக்க நிலை இருப்பதாகவும், இது போன்ற பல்வேறு தாங்கள் நிறைவேற்ற முடியாத சில கோரிக்கைகளையும் விதிமுறைகளை வகுத்துள்ளதாகவும் அதில் குற்றம் சாட்டி இந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். காட்டியா அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த தமிழ்நாடு அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் பாரபட்சம் இருப்பதாக இருக்கிறது என்று தாவேக சார்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி சுபையா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.